மீன ராசி அன்றவர்களுக்கு வரக்கூடிய 30 நாட்கள் கொஞ்சம் நீங்கள் கூடுதல் கவனமாக தான் இருந்தாங்கன்னா மாத துவக்கத்திலே பணத்தை வாரி எந்திரத்தில் இறச்சிடாதீங்க. கொஞ்சம் கண்ட்ரோலாக இருங்க. ஏன்னா மாத இறுதிக்கு தேவையான ஒரு தொகையை நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி அமைஞ்சிருக்குது. அப்போ தான் உங்களால் எல்லாத்தையும் சமாளிக்க முடியும். கடன் பிரச்சனை அதிகமாக இருந்தாலுமே எதிர்கால பிரச்சனைங்கிறது அதிகமாக பார்க்கறதுக்கிறது உங்கள் கையில் தான். ஒரு வகையிலையும் கவனமாக இருக்கணும். உங்களுக்கு வரக்கூடிய நன்மைங்கிறது நீங்கள் வெளிப்படையாட்டும் பேசக்கூடாது. கண் திருஷ்டி அதிகமாக இந்த நேரம் விழ வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் எதுலையுமே கவனமாக இருங்க. வேலையை பொறுத்த வரைக்கும் பெருசாக எந்த பிரச்சனையுமே இல்லை, நல்லபடியாக தான் நடக்கும். உங்களுடைய ஒரு திட்டங்கள் எல்லாமே எந்த வகை தொல்லை இல்லாமல் நல்லபடியாக நடக்க வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய கடமையை சரிவர செஞ்சாலே போதும், நல்ல மாற்றம்தான். அதே மாதிரி இந்த வெளி வட்டாரங்களில் பேச்சுவார்த்தைகளை கொஞ்சம் இந்த நேரம் குறைச்சிக்க பாருங்கள். கைபேசி உபயோகப்படுத்துறதையும் குறைச்சிக்கோங்க. நீங்கள் நினைச்சதை விட மிகப்பெரிய நல்லது நீ வரக்கூடிய நாட்களாக நடக்க இருக்குது. செவ்வாய்க்கிழமை நாட்களில் முருகப்பெருமான் வழிபாடு செஞ்சுட்டு வருது உங்களுக்கு இந்த நேரத்தில் எல்லா வகையிலும் கை கொடுக்குன்னு சொல்லலாம். வணக்கம் நண்பர்களே. மீன ராசி அன்றவர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்க, எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, என்ன மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும், இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே மீன ராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காண விருப்பப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். கால சக்கரத்தில் கடைசி ராசியாக வரக்கூடியதாங்க இந்த மீன ராசி. ரெட்டப்பட ராசின்னு சொல்லுவாங்க. நடுத்தரமான உயரம், அகலமான நெற்றி கொண்டவங்களா இருப்பாங்க. கைகளை வீசி உடலை குலுக்கி நடக்கக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம். மற்றவங்களுடைய சுகத்துக்கத்தை தன்னுடைய சுகத்துக்கமாக நினைக்க தெரிஞ்சவங்க, ரகசியம் மறைக்க தெரியாது. பெரும்பாலுமே இவங்க வாழ்க்கையில பொறுத்த வரைக்குமே ஆன்மீக எண்ணங்கிறதுங்களுக்கு ஆன்மீக சிந்தனைங்கிறது அதிகமாக தான் இருக்குன்னு சொல்லலாம். மீன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே இந்த ராசிக்காரங்களுக்கு கற்பனை வளம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்துலையுமே சரியான முறையில் திட்டமிடக்கூடியவங்களா இருப்பாங்க. மீனை பார்த்தீங்கன்னா எப்போதுமே கூட்டமாக இருக்கும். அதே மாதிரி தன்னுடைய சுற்றத்தாரோடு இருக்கணுங்கிற ஒரு கூட்டு குடும்பமாக வாழுங்கிற ஆசை உங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம். ஆனால் உறவு வகையில் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு உறவினர் வகையில் சிக்கலுங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். மீன ராசி என்பவர்கள் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், பொருளாதார நிலையாக இருக்கட்டும், எந்தவித பாதிப்புமே இல்லை. உங்கள் மனசுக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கை துணை அமையும், குடும்ப வாழ்க்கையுமே சீர சிறப்பாக போகக்கூடிய வாய்ப்புங்கிறது அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அப்பப்போ கணவன் மனைவிக்கிடையே சண்டை சச்சரவு இருந்தாலுமே குடும்ப வாழ்க்கையில் பொறுத்த வரைக்கும் உங்களால் சிறப்பாக கொண்டு வர முடியும். ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் உங்ககிட்ட ஆறுதல் தேடி வருவாங்க, தன்னுடைய விஷயங்களை பகிர்ந்துக்கு வருவாங்க. அதுதான் உங்களுக்கு பிரச்சனையாகவே அமைஞ்சிருன்னு சொல்லலாம். பெரும்பாலுமே உறவினர் வகையாக இருக்கட்டும், உங்கள் முன்னாடி பேசுகிற ஒரு வார்த்தை ஒரு மாதிரியும் உங்கள் முதுகுக்கு பின்னாடி பேசக்கூடிய வார்த்தை வேற ஒன்று மாதிரியாக தான் இருக்கும். இதனாலே நிறைய மன உளைச்சல் உறவினர் வகையில் நீங்கள் சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது எல்லாமே நீங்கள் விட்டுட்டு உங்கள் குடும்ப வாழ்க்கை பொருளாதார நிலையில் முழு கவனம் செலுத்தினீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய அமைப்புங்கிறது உங்களுக்கு அமையனே சொல்லலாம். மீன ராசிக்காரங்க பொறுத்த வரைக்குமே எப்போதுமே சந்தோஷமாக இருக்குன்னு விருப்பக்கூடியவங்களா இருப்பாங்க. மீன் எப்போதுமே நீருக்குள்ளே ஓடி ஆடி துள்ளி குதிச்சு விளையாடுதோ அந்த மாதிரி தான் இந்த மீன ராசி அன்புங்கன்னு சொல்லலாம். இவங்களை புரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பாக எல்லா வகையிலும் சிறப்படையக்கூடிய யோகங்கிறது மற்றவங்களுக்கு ஏற்படுன்னு சொல்லலாம். மீன ராசிக்கு ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான். அதனால நீங்கள் குரு பகவான் வழிபாட்டை செய்யறது உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம். மீன ராசி என்பவர்கள் நீங்கள் வியாழக்கிழமை நாட்களில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்கிறதும், ஏழை எளியவங்க, மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்கிறப்ப நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகுன்னு சொல்லலாம். தானத்திலே சிறந்தது அன்னதானம்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அன்னதானத்தை உங்களால் முடிஞ்சவங்களுக்கு நீங்கள் செய்கிறது மூலமாகவும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது ஏற்பட்டுருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி சகோதரர்களுக்கு நீங்கள் உதவி செய்யணும். சகோதர வகையாக இருக்கட்டும், சகோதர வகையிலையாக இருக்கட்டும், உங்களுக்கு மற்றவங்ககிட்ட இருந்து உதவி கிடைக்குதோ இல்லையோ, நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்யறப்ப உங்கள் குடும்ப வாழ்க்கையில் நிச்சயம் நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுன்னு சொல்லலாம். உங்களுடைய ஒரு உள்ளாற்றல் பொறுத்த வரைக்குமே ஒரு தெய்வாம்சம் பொருந்தவங்க தான் இந்த மீன ராசி என்பவர்கள். நீங்கள் அடிக்கடி ஆலய தரிசனம் செய்யறது மூலமாகவும் உங்கள் வாழ்க்கையில் விரைவிலேயே நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்புன்னு ஏற்படுன்னு சொல்லலாம். மீன ராசிக்காரங்களுக்கு பேச்சில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் சிறந்து விளங்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அதனால் பேச்சு தொழிலை கொண்டு செயல்படக்கூடியவங்க தான் உங்கள் வாழ்க்கையில் அதிக பேர் நீங்கள் இருப்பீங்கன்னு சொல்லலாம். நீங்கள் மேலுமே செவ்வாய்க்கிழமை நாட்களில் கந்தவேல் முருகப்பெருமான் வழிபாடு செய்கிறதும், ரத்த தானம் மாதிரியான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரது மூலமாக விரைவிலேயே உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய அமைப்புங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுன்னு சொல்லலாம். மீன ராசி அன்புகள் பொறுத்த வரைக்குமே இனி உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாம். அதிர்ஷ்ட காத்து வீசக்கூடிய நேரம் தான். இது வரைக்குமே ஏகப்பட்ட பிரச்சனை குடும்ப வாழ்க்கையிலும் சரி, தொழில் வாழ்க்கையும் சரி சந்திச்சிருப்பீங்க. என்னதான் கடின உழைப்பு கொடுத்து நீங்கள் பணத்தை ஈட்டி இருந்தாலுமே ஏதாவது ஒரு வழியில் பணங்கிறது விரைவாகிருக்கும்.
உங்களுடைய குண அமைப்புமே ஒரு நேரம் போல் ஒரு நேரம் இருந்திருக்காது. எதுலாவது ஒரு விஷயத்தில் கோபங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். பொறுமை என்னதான் பொறுமையாக இருந்தாலுமே சுற்றி இருக்கக்கூடியவங்க உங்கள் பொறுமை சோதிக்கிற மாதிரி தான் நடந்திருப்பாங்க. மற்றவங்களுடைய சுக துக்கங்களையும் தன்னுடைய சுக துக்கமாக நினச்சிருந்தாலுமே உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உதவிங்கிறது மற்றவங்க இருந்து கிடைச்சிருக்காது. ஆனால் இனி நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு அமைப்போகுதுன்னு சொல்லலாம். மன வாழ்க்கையை எடுத்துக்கிட்டாலுமே இனி சுகமான வாழ்க்கை அமைக்கூட யோகம் உண்டாக போகுது. பெரும்பாலுமே இந்த நேரங்கிறது உங்களுக்கு குடும்ப பொறுப்புங்கிறது அதிகமாக தான் இருக்கும். ஆனால் அதில் எல்லாமே சிறப்பாக செயல்பட்டு ஒரு நல்ல நிலைமை அடையக்கூடிய யோகங்கிறது மீன ராசி அன்றர்களுக்கு ஏற்பட போகுது. 7 சனி ஒரு முதல் பகுதி ஆதிக்கத்தில் இருந்துட்டு வந்த மீனராசி அன்றர்களுக்கு வரக்கூடிய காலங்களில் விரைவிலேயே நல்ல மாற்றம் காத்திருக்குது. செலவு கொஞ்சம் இந்த நேரம் உண்டு தான். ஆனால் மாதத்தில் முழுவதுமே இந்த நேரம் நீங்கள் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை தவிர்க்க பாருங்க. சின்ன விஷயத்துக்கு கூட கொஞ்சம் அதிகமாக பாடுபடுவதாக தான் இருக்கும். அதிக ஆலைச்சல், சின்ன சின்ன உடல் உபாதை இல்லாமல் இருக்காது. ஆனால் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே குடும்ப பிரச்சனை எல்லாமே தன்னால் நீங்கள் வாய்ப்பு இருக்குது. வேலை சுமை பொறுப்பு பொறுத்த வரைக்குமே சக்திக்கு மீறினதாக தான் இருக்கும். ஆனால் பாடுபட்டு உழைச்சிங்கன்னா நிச்சயம் இந்த காலம் உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய காலம்தான். அஷ்டமாதிபதி சுக்கரன் ராசியில் இருக்கிறாருன்னா கூட பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாருங்கிறதால ராசியில் குரு வலிமை அடைஞ்சு பலனை எதிர்பார்க்கலாம். வருமானம் இன்னும் நல்லபடியாக அமையும். வெளிநாட்டு பயணம், வேலை, சுற்றுப்பயணம்னு இந்த நேரம் கொஞ்சம் நீங்கள் இந்த நேரத்தில் பிஸியாக தான் இருப்பீங்க. காரியத்தில் கண்ணாமல் இருப்பீங்க. உணர்ச்சி விட்டு பேசுறது, அவசரப்பட்டு இந்த நேரத்தில் ஏதாவது சொல்லிடுறது, இது எல்லாமே கட்டுப்படுத்திங்கனாவே பாதி சிரமம் உங்களுக்கு குறைஞ்சிடும். கிரக அமைப்பு பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா, சமாளிக்கக்கூடிய ஆற்றல் குரு தந்தாலுமே அவருடைய பார்வை முக்கியமாக ராசியில் விழுறது உங்களுக்கு யோகமான பயன் கிடைக்கும். ஆனால் ஒவ்வொரு முயற்சியிலுமே கொஞ்சம் ஆற்றல், நேரம் இது எல்லாமே செலவாகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் சோர்வு அடைஞ்சிடாதீங்க. இந்த காலகட்டத்தில் கட்டாயம் நீங்கள் உற்சாகத்தோட உழைப்பு கொடுத்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் மீன ராசி அன்றர்களுக்கு ஏற்பட இருக்குன்னே சொல்லலாம். இந்த காலத்தில் நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, அதிர்ஷ்டம் வரலேன்னு வருத்தப்படாதீங்க. மாறா முன்னேறத்துக்கு உண்டான வாய்ப்புகளை நீங்களே உருவாக்க பாருங்கள். நிச்சயம் நல்ல மாற்றம். அதிலுமே பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான காலம்தான். வேலையிலுமே நல்ல மாற்றம் காத்திருக்குது. ஆனால் மேல் அதிகாரிகளோட பேசுகிறப்ப கொஞ்சம் கவனமாக நடந்துங்க பாருங்கள். ரொம்ப முக்கியமாக வாய் நிதானம் தேவை. வியாபார ரீதியாக இந்த நேரம் சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் தொழில் சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. குடும்ப தலைவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த பண பற்றாக்குறை நீங்கக்கூடிய காலம். உங்கள் பிள்ளைகளோட உதவியால் பல பண பிரச்சனைகள் உங்களுக்கு நீங்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. சகோதர சகோதரி உறவு வகைகள் எல்லாமே இந்த நேரம் மேம்படுன்னே சொல்லலாம். இது வரைக்குமே கண்டும் காணாமல் இருந்த உறவுகள் உங்களை தேடி வர போகிறாங்க. வெளியூர் மாதிரியான விஷயங்களிலிருந்து கூட நல்ல செய்தி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு நடக்கும். பெரிய நிறுவனங்களிலிருந்து அழைப்பு வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே கடின உழைப்பால் நல்ல மதிப்பெண்ணை பெறுவீங்க. இரவில் அதிக நேரம் கண் விழித்து படிக்காமல் அதிகாலை நேரங்களில் நீங்கள் எழுது பாடங்களை படிக்கிறது நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்பு அமைன்னு சொல்லலாம். ரொம்ப முக்கியமாக இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வருடத்திற்கு ஒரு முறையாவது நீங்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாட்டை செய்யணும். இந்த காலத்தில் நீங்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு செய்கிறது நீங்கள் எண்ணிய காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போங்க. முருகப்பெருமானுக்கு சிவப்பு நிற மலர் கொண்டு நீங்கள் அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செய்யுங்க. நிச்சயம் நல்ல மாற்றம் மீனராசி அன்பர்களுக்கு ஏற்படுன்னு சொல்லலாம். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் கூடுதலான உழைப்பு நீங்கள் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். நல்லாமல் சிறப்பாக இருக்குது. வங்கி மாதிரியான விஷயங்களில் இருப்பு கூடி வரும். வாங்கின கடனை திருப்பி செலுத்தக்கூடிய வாய்ப்பு அமைந்திருக்குது. மன நிம்மதி அடைய போறீங்கன்னு சொல்லலாம். தொழில் தொடர்பான சம்மந்தப்பட்ட பயணம் இந்த நேரம் வெற்றியாக இருக்குன்னு சொல்லலாம். குடும்பத்திலையுமே மகிழ்ச்சி அமைதி உண்டாகும். சுபகாரியம் நடக்க வாய்ப்பு இருக்குது. திருமண முயற்சி மேற்கொண்ட கூடியவங்களுக்கு இந்த நேரம் சாதகமான பலன் தான். கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட இந்த மனஸ்தாபம் நீங்கும். சந்தோஷம் நிலவும். இந்த நேரத்தில் சுகவாழ்வு உண்டுன்னே சொல்லலாம். உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவாக இருப்பாங்க. ரொம்ப நீண்ட நெடியான ஒரு சங்கடம் எல்லாமே தீர வாய்ப்பு இருக்குது. பெண்களாக இருக்க விடுங்க எல்லாத்துலேயுமே லாபம் கிடைக்கும். மரியாதை அந்தஸ்து கூடி வரக்கூடிய நேரம். புதிய வாடிக்கையாளர் விஷயங்களை இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். வியாபார ரீதியாக இந்த நேரம் அதே மாதிரி வியாபார ரீதியாக கொஞ்சம் பயணம் உங்களுக்கு இருக்கலாம். புத்தி சாதுரியமாக செயல்பட்டிங்கன்னா எல்லாத்துலேயுமே சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய யோகங்களுக்கு உண்டு. அதே மாதிரி இந்த நேரம் கடன் விவகாரங்களில் யோசித்து செயல்பட பாருங்கள். கவலைப்பட வேண்டாம். புதுசாக நீங்கள் கடன் பெறாமல் இருந்துட்டாலே போதும். தொடர்ந்து நட்சத்திர ரீதியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா பூரட்டாதி 4ஆம் பாத உடையவங்களுக்கு தெய்வ தரிசனங்களுக்காக பயணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வேலையிலுமே ஒரு நிம்மதியான சூழ்நிலை உண்டாகும். தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய லாபம் கிடைக்கும். வேலை இழந்தவங்களுக்கு இந்த நேரம் வேலைக்கான முயற்சி செஞ்சீங்கன்னா நல்ல மாற்றம் கிடைக்கும். எதிர்பார்க்குற உதவி தங்கு தடையெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதால இந்த நேரம் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு சிறப்பு தான். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பண வரவுக்கு இந்த நேரம் எந்த குறையுமே இல்லை. எடுக்கிற காரியம் எல்லாமே வெற்றி கொண்டு.
கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை சிறப்பாக இருக்குது. பூர்வீக சொத்துக்களால் ஏற்பட்ட இந்த சின்ன சின்ன விரையும் இந்த நேரத்தில் நீங்கள் மேலுமே ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால கவனமாக இருங்க. குழந்தைகள் வழியில் கவனமாக இருக்கணும். பொருளாதார மேன்மை பொறுத்த வரைக்குமே சிறப்பாக இருக்கும். குடும்பத்துண்டான தேவை நீங்கள் சரியாக செஞ்சு முடிப்பீங்க. இதனால நல்ல மாற்றம் தான். ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் வியாபாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நிறைய கூட்டாளிகள் சேர ஆசைப்படுவாங்க. இந்த நேரத்தில் நல்ல மாற்றம் தான். பண வரவு உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். குடும்பத்தில் தடைபட்டு இருந்த சுப நிகழ்ச்சி எல்லாமே நடக்க வாய்ப்பு இருக்குது. சொந்த பூமி, வண்டி, வாகனம் மாதிரி வாங்க முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான பலன் தான். ஆனால் இடைத்தரகர்களை நம்பாத. நீங்கள் எதுவுமே முன்னாடி நீங்கள் நின்று பார்த்துக்கிறது நல்லது. மற்றவங்ககிட்ட பொறுப்பை ஒப்படைக்க வேண்டாம். கொஞ்சம் கவனமாக செயல்பட்டீங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும். குலதெய்வ அனுகிரகம் நிறைந்திருக்கிறதால குலதெய்வ வழிபாட்டை மறக்காம கடைபிடிங்க. குலதெய்வ கோவிலுக்கு போய் பூஜை செஞ்சு நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நல்லது தான். இழுப்பெண் இதயபேற்றி வழிபாடு செய்யறது ஒரு சிறந்த பரிகாரமாக அமையும். குடும்பத்திலையும் மகிழ்ச்சி உண்டாகும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மீன ராசி அன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாமே நீங்கள் பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.